பாண்டியன் ஷோஸை பொறுத்த வரைக்குமே சீசன் 2ல் கல்யாண ட்ராக்கள் எல்லாமே வந்து கடன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு மாதிரி ஹைப்பை ஏற்றி விட்டு நமக்கே ஒரு ஷாக் தர மாதிரி அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கு. யூஸ்வலாகவே சீரியல்களில் இந்த கல்யாண ட்ராக் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே சொன்ன மாதிரி லாஜிக்கை பற்றி கவலைப்படாட்டியும் எப்படியோ வந்து பழனிவேலோட ஒரு கல்யாணத்தை நிறுத்தி அதுக்கு பதிலாக தாம் பார்த்த பொண்ணை வந்து கட்டி வச்சிடணுங்கிறதுக்காக முடிவு பண்ணி முத்துவேல் சக்திவேல் கல்யாண மேடையிலே உட்கார வைக்க, மேடைக்கு நீங்கள் வாங்க மச்சான் அப்படின்னு வந்து இவர் கூப்பிடும்போது பழனிவேல் கூப்பிடும்போது மேலே பாண்டியனும் கோமதியும் போனால் முத்துவேல் கையை காமிச்சு போங்கன்றார். ஸோ அதனால் அவங்க போல கீழே வந்துடுறாங்க. ஃபோட்டோ எடுக்கும் பொழுது அவங்க மேடைக்கு வந்து ஏதோ நகையெல்லாம் செயின்லாம் போட்டுவிட்டால் ஃபோட்டோவுக்குமே வந்து போஸ்ட் தரக்கூடாது அப்படின்னு அவமானப்படுத்துகிறாங்க. என்ன கண்டவனுக்குலாம் எதாவது ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்னு ஃபோட்டோகிராஃபரை பார்த்து சக்திவேல் கேட்க, அவங்க கீழே போகிறத பார்த்து கடுப்பாகி பழனிவேல் பொண்ணை கூப்பிட்டு கீழே போயிட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்து ஒன்றா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்போவே கண் கலங்கி இவங்க போகும்போது சாப்பிட்டு போடா அப்படின்னு வேணா வம்புழுக்கிற மாதிரி முத்துவேல் சக்திவேல் பாண்டியன்ட்ட பேச இவங்க கடுப்பாகி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே குமரவேல் தன்னுடைய அம்மா சித்தியோட வந்ததுக்கப்புறமா அவங்கள்ட்ட இவங்க சண்டைக்கெல்லாம் போக அவர் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி அரசி பார்த்துட்டே இருக்காருன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி நடிக்க ட்ரை பண்ணிருக்காரு. இப்போ வெளியே இருப்போம், பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்குள்ளே போகிறத பார்க்கலாம் அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளையும் இறங்கி வர அதுக்குள்ளே பாண்டியன் இப்போ இந்த உண்மை என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா என் மண்டையே வெடிச்சிடும். நேற்று வரைக்கும் ஒத்துக்கிட்டவங்க திடீர்னு கல்யாணத்தை எப்படி ஒத்துக்காமல் இருக்காங்க, இதில் ஏதோ சதி இருக்குது, அதுக்குள்ளே இவனுக்கு எப்படி ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி கூட்டாங்க, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பல குழப்பங்கள்ல அவங்களும் இருக்க. இந்த சமயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாப்பிள்ளை பொண்ணோட முத்துவேல் சக்திவேல்லாம் வர, அப்போ வந்து என்ன இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க வேலை வெட்டி இல்லாதவனுங்க அப்படின்னு பேசும்பொழுது இப்போ நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறார் குமரவேலை. அப்பா தேவையெல்லாம் பேச வேணாம்ப்பா, வாங்கப்பா உள்ளே போகலான்னா அரசி உடனே இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. ஓ அதான் சக்திவேல் வேறு புரிஞ்சிருச்சு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் மகா மோசமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவங்க கிளம்பி உள்ளார வந்து பழனிவேல் அந்த புது மனைவி சுகன்யாவோட அந்த வீட்டுக்கு போக, அண்ணன் வீட்டுக்கு போக, இங்கே அப்படியே ஷாக் ஆகி எல்லாரும் பார்க்குறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. உண்மையிலே இன்றைக்கி பாண்டியெல்லாம் உடஞ்சி போயிட்டார். அவர் அவமானப்படுத்தினதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து பொறுமையாக இருந்தது காரணம் பழனிவேலோட கல்யாணம் நடந்து முடியட்டுங்கிறது தான். ஸோ இந்த புது கதையை பற்றியும் பழனிவேல் சுகன்யா ஜோடியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.